நண்பர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புத்தக அறிமுகம். புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. பாகூரி குண்டு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. அது ஒரு உணவு பதார்த்தத்துடைய பேர். அது என்னன்னு யோசிச்சுட்டே இருங்க. அந்த பேருக்கும் இந்த புத்தகத்துடைய ஆசிரியருக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. அது இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ பொதுவாக புத்தகம் வாசிக்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, ஏதாவது புதுசாக படிக்க ஆரம்பித்தா போர் அடிக்குது, எப்படி நான் அதுக்கப்புறம் படிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிற விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. புனைவோ இல்லை புனைவல்லாதவையோ, ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மறுபடியும் படிக்கிற ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு சாப்பாடு தான் பிடிக்கும், நான் ஒரு ஃபுட்டி. அதை பற்றி ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. புனைவல்லாத புத்தகங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக ஃபுட்டின்னா நான் எதை சொல்கிறதுன்னு யோசிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபுட்டியாக இருக்கீங்க, இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை படிக்கலாம். புத்தகத்தோட பேர் ஸ்வீட் காரம் காஃபி கதைகள். புத்தகத்துடைய எழுத்தாளர் ஜீரா என்கிற ஜி ராகவன் அவர்கள். இதில் சின்ன சின்னதாக ஒரு 10-12 கதைகள் இருக்குது. ஒரு கதைக்கும் ஒரு உணவுப் பொருளோட பேர் தான். சாம்பார், இட்லி மாவு, தோசை, நல்லி சாப்ஸ், பாவக்காய், பாகூரி குண்டு அப்படின்லாம் ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த உணவுப் பொருளை மையமாக வச்சு அதை சுற்றி ஒரு கதை அந்த மாதிரி எழுதியிருக்காரு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அது கொடுக்குற அந்த உணர்வும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இந்த புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். இந்த புத்தகம் ஸ்னேகா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு கொள்கிறதுக்கான எண்ணை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறுபடியும் வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.